முசிறி அருகே சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர் தன் பணியை விட்டுவிட்டு இயற்கையாக சிப்பி காளான் வளர்ப்பு முறையில் மாதம் 50,000 முதல் 60,000 வரை வருமானம் ஈட்டு வருகிறார். வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கும் இது தொடர்பான பயிற்சிகளையும் அளித்து வருகிறார் பிரியதர்ஷினி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ளது ஆமூர். இங்கிருந்து பெங்களூரில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார் பிரியதர்ஷினி. ஒரு கட்டத்தில் தன் பணியை விட்டுவிட்டு இயற்கை விவசாயத்தில் சிப்பி காளான் வளர்ப்பு முறையில் ஒரு முறை ரூபாய் 50,000 முதல் 1,00,000 வரை முதலீடு செய்து சிப்பி காளான் வளர்ப்பு முறையை கிராமத்தில் துவங்கினார். இயற்கை முறையில் விவசாயத்தை காப்பாற்ற பட்டன் காளானை விட சிப்பி காளான் வளர்ப்பு முறை சிறந்தது எனவும் கண்டுபிடித்தார். இதனைத் தொடர்ந்து பெண்கள் வீட்டிலிருந்து 50,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எனவும் கூறுகிறார். இந்த காளானை உண்பதால் உடலுக்கு பல்வேறு நிலைகளில் ஆரோக்கியம் கிடைப்பதாகவும் இந்த வளர்ப்பு முறையை அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கில் முசிறி அருகே உள்ள வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கும் இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் ஈட்டுவதற்காக இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் செய்து வருகிறார். இதனை வெளிநாடுகளுக்கும் அனுப்புவதாக சொல்கிறார் பிரியதர்ஷினி. வணக்கம், என்னுடைய பேர் பிரியதர்ஷினி. நான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் ஒர்க் பண்ண முடியல. அதனால் நான் ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி வரணுங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்த ஒரு முடிவு தான் இந்த இயற்கை முறையில் காளான் வளர்ப்பு. நான் வளர்க்குற காளானுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிப்பி காளான். இந்த காளான் கம்பேர்ட் டு பட்டன் காளானை விட ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ இதில் நீங்கள் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் இறங்கி நீங்கள் இதில் இந்த காளான் வளர்ப்பு முறையை கையில் எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த காளான் வளர்ப்பு முறை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தமான முறையிலையும் இயற்கையான முறையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் ஆமூர்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்.